வணக்கம். ஒரு சூப்பரான தலைவரா ஆகணும்னா என்ன வேணும்? அதிகாரம்? இல்ல பயங்கரமான புத்திசாலித்தனமா? இதெல்லாம் இல்ல. இன்னைக்கு நாம லீடர்ஷிப்ல மறைஞ்சிருக்கிற ஒரு ஆச்சரியமான சக்திய பத்தி தான் பார்க்க போறோம். அதுதான் கருணை. நமக்கு தெரியாமலேயே இன்னைக்கு லீடர்ஷிப்ல ஒரு அமைதியான நெருக்கடி போயிட்டு இருக்கு. அதை என்னன்னு பார்க்கலாமா? இது லட்சியம் இல்லாததுனாலயோ இல்ல திறமை பத்தாததுனாலயோ வர பிரச்சனை கிடையாது. ஆனா இது கருணை இல்லாததால வர்ற பிரச்சனை. ஆமா, நீங்க கேட்டது கரெக்ட் தான். இன்னைக்கு இருக்கிற தலைமை பண்புல இருக்கிற மிகப்பெரிய வெற்றிடமே இதுதான் சொல்லலாம். இத பத்தி தான் நாம இன்னைக்கு ஆழமா அலச போறோம். கருணையா இருக்கிறது ஒரு வீக்னஸ் இல்லையா அப்படின்னு நீங்க யோசிக்கிறது எனக்கு புரியுது. ஆனா அது சுத்தமா உண்மையே இல்ல. கருணைங்கிறது பலவீனமோ மென்மையோ கிடையாது. அது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற சக்தி, மனிதநேயத்தோட சேர்ந்த ஒரு வலிமை. முதல்ல இந்த தப்பான எண்ணத்தை உடைப்போம் வாங்க. இன்னைக்கு நாம KINDESS அப்படின்ற ஒரு கட்டமைப்பை பற்றி பார்க்க போறோம். இது முடியும் போது மத்தவங்க உங்களை மனப்பூர்வமா பின்தொடரணும்னு ஆசைப்படக்கூடிய ஒரு தலைவரா நீங்க எப்படி மாறலாம்னு தெரிஞ்சுப்பீங்க. இந்த மாற்றத்துக்கு நீங்க தயாரா? உங்க தலைமை பயணத்துல ஒரு புது அத்தியாயத்தையே ஆரம்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இப்பவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா நீங்க கத்துக்க போற விஷயம் எல்லாத்தையும் மாத்த போகுது. வாங்க ஆரம்பிக்கலாம். சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். முதல் பகுதி உங்களோட உள் மனநிலை. இதுல KI மற்றும் N இந்த 3 எழுத்துக்களை பத்தி பார்ப்போம். இதுதான் ஒரு கருணையுள்ள தலைவரோட மனநிலையை உருவாக்குறதுக்கு அடித்தளம். முதல் எழுத்து K, கிக் தி ஈகோ. சிம்பிளா சொல்லணும்னா ஈகோவை தூக்கி போடுங்க. தலைமை பண்புக்கு இருக்கிற முதல் எதிரியே இந்த ஈகோ தான். எனக்கு எல்லாம் தெரியும்னு உங்க மனசுக்குள்ள ஒரு குரல் கேட்டுட்டே இருக்கும் பாருங்க. அது மத்தவங்க சொல்றதை கேட்கவே விடாது. ஈகோவை ஓரங்கட்டுனா என்ன நடக்கும்னு பாருங்க. பணிவா இருக்கிறது உங்களை சின்னதாக்காது, அது உங்க டீமை ரொம்ப ரொம்ப பெருசாக்கும். ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு தலைவர் எப்ப மத்தவங்க சொல்றதை கேட்க தவறாரோ அப்பவே அவர் வழிநடத்தவும் தவறிடுறார். அடுத்தது இன்க்ளூஷன், அதாவது எல்லாரையும் உள்ளடக்கணும். இது டீம்ல இருக்கிற ஒவ்வொருத்தரையும், இது நம்ம டீம், இங்க நம்ம கருத்தையும் கேட்பாங்க அப்படின்னு உணர வைக்கிறது. ஒவ்வொருத்தரோட குரலுக்கும் மதிப்பு கொடுக்கும்போது அதுவே அந்த நிறுவனத்தோட மிகப்பெரிய பலமா மாறும். இங்க ஒரு அருமையான விஷயம் சொல்லியிருக்காங்க. மக்கள் தாங்க உருவாக்க உதவுன விஷயத்தை தான் முழு மனசா ஆதரிப்பாங்கன்னு. உங்க டீம் மெம்பர்ஸ் தாங்களும் இதுல ஒரு பங்குன்னு உணரும்போது அந்த வேலையை அவங்க வேலையா பார்த்து முழுசா சப்போர்ட் பண்ணுவாங்க. மூணாவது எழுத்து N, நோச்சர், அதாவது வளர்த்தெடுக்கிறது. இது வெறும் வேலையை மட்டும் மேனேஜ் பண்றதில்ல, உங்க டீம்ல இருக்கிறவங்கள தனிப்பட்ட முறையில வளர வைக்கிறது. இதுதான் உண்மையான தலைமை பண்பு. இந்த மனநிலை மாற்றங்கள் உங்க டீம்ல விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் நிச்சயம் உருவாக்கும். ஒரு உண்மையான விசுவாசத்தை உருவாக்கக்கூடிய தலைவரா நீங்க மாறணும்னு ஆசைப்பட்டா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா இந்த மனநிலை எல்லாத்தையும் மாத்தும். சரி, மனநிலைய பத்தி பார்த்தாச்சு. இப்போ கட்டமைப்போட 2வது பகுதிக்கு போலாம். உங்களோட தினசரி செயல்கள். இதுல D, N மற்றும் E இந்த எழுத்துக்களை பத்தி பார்ப்போம். இது நம்ம மனநிலைய எப்படி செயல்ல கொண்டு வர்றதுங்கிறத பத்தி தான். டீனா டீசென்சி, அதாவது கண்ணியம். நம்பிக்கையை உருவாக்குறதுக்கு 3 சிம்பிளான ரூல்ஸ் தான். சொன்ன வாக்க காப்பாத்துங்க, பாரபட்சம் பார்க்காம நேர்மையா இருங்க, எல்லார்கிட்டயும் மரியாதை கொடுங்க. எப்பவுமே இந்த 3ம் உங்க தலைமைத்துவத்துக்கு ஒரு வலுவான அடித்தளத்தை கொடுக்கும். அடுத்த N நோட்டீஸ், அதாவது சின்ன சின்ன விஷயங்களை கவனிக்கிறது. பெரிய வெற்றிகளை மட்டும் கொண்டாடாம ஒருத்தர் போடுற சின்ன முயற்சி, அவங்களோட தினசரி முன்னேற்றம், இதையெல்லாம் கவனிச்சு அங்கீகரிக்கும் போது அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மக்கள் கவனிக்கப்படுறதா உணரும்போது தான் அவங்க மதிக்கப்படுறதாவும் உணர்றாங்க. ஒரு சின்ன பாராட்டு ஒருத்தரோட தன்னம்பிக்கைய எந்த அளவுக்கு உயர்த்தும்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இப்ப எம்பதி, அதாவது பச்சாதாபம். ஒருத்தரோட வேலையை மட்டும் பார்க்காம அந்த வேலைக்கு பின்னாடி இருக்கிற மனுஷனை பார்க்கிற திறன் தான் எம்பதி. உங்க டீம்ல இருக்கிறவங்கள வெறும் ஒரு ஊழியரா பார்க்காம ஒரு முழுமையான மனுஷனா பார்க்கும்போது தான் உண்மையான நம்பிக்கை உருவாகும். இந்த மாதிரி செயல்கள் உங்க டீம் கூட ஒரு ஆழமான பிணைப்பை உருவாக்கும். இதுதான் ஒரு சூப்பர் லீடருக்கும் ஒரு சராசரி லீடருக்கும் உள்ள வித்தியாசம். இந்த உறவுகளை உருவாக்கும் கலையை கத்துக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். வலிமைன்னா என்னன்றதே மாத்தி யோசிக்க போறோம். இதுல 2 S எழுத்துக்களை பத்தி பார்ப்போம். இது கருணையையும் வலிமையையும் எப்படி ஒன்னா சேர்க்கிறதுன்னு சொல்லும். முதல்ல S சப்போர்ட், அதாவது ஆதரவு. நீங்க ஒரு பாதுகாப்பான ஆதரவான சூழலை கொடுக்கும்போது உங்க டீம் பயம் இல்லாம புதுசா எதையாவது முயற்சி பண்ணுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, பிரஷர் போட்டா திறமை நசுங்கிடும், ஆனா ஆதரவு கொடுத்தா அது நல்லா வளரும். இப்போ எல்லாரும் நம்புற ஒரு தப்பான விஷயத்தை உடைக்கலாம். ஒன்னு, நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கணும், இல்லனா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு ஒரு நினைப்பு இருக்கு.
ஆனா உண்மை என்ன தெரியுமா? பெஸ்ட் லீடர்ஸ் ரெண்டுமே இருப்பாங்க. இதுதான் ரெண்டாவது எஸ், சாஃப்ட் ஸ்ட்ரென்த், அதாவது மென்மையான வலிமை. நாம கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துட்டோம். இப்ப உங்க முன்னாடி ஒரு சிம்பிளான கேள்விதான். உங்க தலைமைத்துவம் பயத்தை அடிப்படையா கொண்டதா இல்ல மத்தவங்க பின்தொடர தூண்டுறதா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, நீங்க எப்படிப்பட்ட தலைவரா இருக்க விரும்புறீங்க? இதோ உங்க முன்னாடி 2 பாதை இருக்கு. ஒன்னு பயத்தை காட்டி கண்ட்ரோல் பண்றது, இன்னொன்னு கருணையை காட்டி இன்ஸ்பயர் பண்றது. இந்த KINDESS மாடல் 2வது பாதைக்கானது. மத்தவங்கள உங்கள மனசார பின்தொடர வைக்கிறது. கடைசியா இந்த ஒரு சக்தி வாய்ந்த உண்மையோட முடிக்கலாம். மக்கள் நீங்க செஞ்சத மறந்துடலாம், நீங்க சொன்னதை கூட மறந்துடலாம். ஆனா நீங்க அவங்கள எப்படி உணர வச்சீங்கன்றத ஒரு நாளும் மறக்கவே மாட்டாங்க. உங்க தலைமைத்துவத்தோட உண்மையான தாக்கம் இதுதான். இந்த ஒரு புதுவிதமான தலைமை பயணத்தை ஆரம்பிக்க நீங்க தயாரா? அப்போ உடனே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மத்தவங்க மதிக்கிற, நம்புற, விரும்பி பின்தொடர்ற ஒரு தலைவரா மாறுங்க. மறக்காதீங்க, கருணைங்கிறது பலவீனம் இல்ல, அதுதான் உங்க தலைமைத்துவத்தோட மிகப்பெரிய சூப்பர் பவர்.